வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மத் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்து யூசுப் என்று ஒரு சூரா குர்ஆனில் இருக்கிறது. அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது அஹ்ஸனுல் கஸஸ், அழகிய சம்பவம் கதை என்பதாக சொல்லி காட்டுவார். அதில் பல்வேறு படிப்பினைகளை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுவார். ஆனால் அந்த சம்பவத்துடைய துவக்கமே என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கனவை கொண்டு தான் துவங்குகிறது. கனவு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் காணுவார்கள். அதற்கு விளக்கம்தான் அந்த முழு சம்பவத்துடைய முடிவாக இருக்கும். அதற்கு முன்னால், நாம் அதுக்குள்ளே செல்வதற்கு முன்னால், கனவு என்று சொன்னால் என்ன, அதனுடைய நிலைமை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கனவு அப்படிங்கிறது பல்வேறு விதத்திலே அமைந்திருக்கும். பொதுவாக ஆட்சியாளர்கள், அதே போல் சிந்தனையாளர்கள், அதை ஆராய்ச்சி செய்வர்கள், இப்படி பல்வேறு இடத்தில் ஆராய்ச்சி செய்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கனவு ஏன் வருது அப்படின்னு பார்த்தா, நல்லதே நினைத்து கொண்டு தூங்கினால் நல்ல கனவாக வரும், கெட்டதை தூங்கி கொண்டு சிந்தித்து கொண்டு தூங்கினால் கெட்ட கனவாக தான் வரும். அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கிராமங்களில் சீக்கிரமாக படுத்துருவாங்க. மறுபடியெல்லாம் என்ன செஞ்சிடுவாங்க, லைட்டில் அமைச்சிடுவாங்க. சில நேரத்திலலாம் யாருமே இருக்க மாட்டாங்க, யாராவது ஒரு சில பேர் அப்படி போவாங்க ரோட்டில். இந்த பொம்பளைங்களுக்கு என்ன வேலைன்னா, பேய் கதை பேசுகிறது. நைட் ஆகிட்டா அங்கே பேய் வந்துச்சு, இங்கே பேய் வந்துச்சு, அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிட்டு போய் வீட்டில் போய் படுக்கும்போது என்ன கனவு வரும், நல்ல கனவாக வரும், பேய் கனவு தான் வரும். அவர் காலைல எழுந்துச்சு, எனக்கு அப்படி கனவு வந்துருச்சு, இப்படி கனவு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறார். எனவே தான் சிந்தனை தான் கனவாக வருகிறது என்று ஆராய்ச்சி செய்வர்கள் சொல்லுகிறார். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் கனவு என்பது அது ஒரு மெசேஜை சொல்லக்கூடியதாக இருந்தது. நபிமார்களுடைய கனவு என்பது எப்படி இருந்தது, அது ஒரு சட்டத்தை வகுக்கக்கூடியதாக இருந்தது. இதுதான் கனவுடைய உண்மையான தாற்பயம். அதே போல கனவுக்கு விளக்க முதல்ல சொன்னது யார் அப்படின்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த அறிவை அல்லாஹ் கொடுத்துருந்தான். அது பின்னாடி நம்ம சொல்லுவோம் சார். இப்போ ஒரு சில கனவுகள் இருக்கிறது. அந்த கனவை பார்த்து விட்டால் என்ன செய்ய வேண்டும்? பொதுவாகவே எல்லாரும் நான் அந்த கனவு பார்த்தேன், இந்த கனவு பார்த்தேன், இதுக்கு என்ன விளக்கம், அது என்ன விளக்கம்லாம் கேட்பாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அழகான வழிமுறை, எந்த கனவை நீங்கள் பார்த்து உங்கள் உள்ளம் சந்தோஷப்படுகிறதோ அந்த கனவு நல்ல கனவு. எந்த கனவை பார்த்து உங்கள் உள்ளம் பயப்படுகிறதோ அது கெட்ட கனவுன்னு சொன்னாங்க. திருக்கிட்டு எந்திரிக்கிறீங்க, என்ன அப்படி ஆயிடுச்சு, கிணத்துல உழுவுற மாதிரி, பாம்பு கடிக்கிற மாதிரி, நம்மளை உணத்துறக்கிற மாதிரி. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், யா அல்லாஹ் இந்த கனவுடைய நலவை தருவாயாக, இந்த கனவுடைய தீட்டிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று நம்ம அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். அவ்வளவுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபிமாரை பொறுத்தவரையில் கனவுங்கிறது வஹி என்று சொல்லுவாங்க. நேரடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தும் வேதத்தை சொல்லுவாங்க, செய்தியை சொல்லுவாங்க. நபிமார்களுக்கு கனவுலையும் வஹி சொல்லப்படும். அப்படி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லப்படுச்சு. தூங்கிட்டு இருக்கிறாங்க, தன்னுடைய மகனை அறுப்பதாக கனவு கண்டாங்க. குர்பானி கொடுக்குறோமா இல்லையா, ஹஜ்ஜி பெருநாளில் முதல் நாள் கனவு விட்டுச்சு, 2வது நாளும் பார்க்குறாங்க, 3வது நாளும் பார்க்குறாங்க. அப்போ தான் நினைத்தார்கள், இது சாதாரண கனவு அல்ல, இறைவன் புறத்திலிருந்து நமக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் தன்னுடைய மகன்கிட்ட ஐடியா கேட்குறாங்க. நான் நேற்று உன்னைய கனவு கண்டப்பா அறுக்கிற மாதிரி, இது விஷயத்தில் உன்னுடைய ஆலோசனை என்ன, அறுக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஃபால் மா தூமர்,
உங்களுக்கு இறைவன் என்ன சொன்னானோ அதை நீங்கள் செயல்படுத்துங்கண்ணா. எதுக்கு? தன்னை அறுக்கிறதுக்கு சொல்கிறான். நம்ம ஒரு கனவு நம்ம அறுக்கிற மாதிரி கனவு பண்ண இங்கே சொன்னால் அவன் சொல்லுவான், உனக்கு ஒரு கத்தி தீட்டி வச்சுக்கிறேன், முதல்ல உடனே அறுக்கிறேன், அப்புறமா நீ என்ன அறு அப்படிம்பான். என்ன? ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த கனவை தன்னுடைய மகன் ஏற்றுக்கொண்டு சொல்லுவார், தந்தையே நீங்கள் தாராளமாக நீ அறுங்கிறார். அதுபோல் தான் அவங்கள கூட்டிகிட்டு போனாங்க, மினாவில் அறுக்க போனாங்க, கத்தி அறுக்கலை, பாறையில் அடித்தாங்க, பாறை உடைந்து விட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆட்டை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தோன்னே அந்த ஆட்டை அறுக்க சொன்னாங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லுவாங்க. தக்பீர் சொல்கிறோமா இல்லையா பெருநாளில்? அவள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அவங்க சொல்ல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து, என்னை அறுக்காமல் காப்பாற்றுறானே அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழுண்டு 3 பேர் சேர்ந்து சொன்ன தக்பீர் தான் இன்றைக்கி நம்ம ஹஜ்ஜி பெருநாளையும் நோன்பு நாளையும் சொல்லியிருக்கோம். ஏன்னு சொன்னால் இந்த கனவை கொண்டு தான் குர்பானி சட்டமாக்கப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6வது ஆண்டு ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது. மதீனாவிலிருந்து சஹாபாக்களோடு உம்ரா செய்வதற்காக வருகின்ற பொழுது காபிர்கள் அந்த இடத்திலேயே தடுத்து விட்டார்கள். உடனே அங்கிருந்து எஹ்ராமை கலட்டி விட்டு மொட்டையை அடித்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போயிடுறாங்க. அந்த ஹுதைபியாவோட உடன்படிக்கை நடந்துச்சு. அதாவது இந்த வருஷம் நீங்கள் வரக்கூடாது, அடுத்த வருஷம்தான் வரணும், வருகின்ற பொழுது ஆயுதங்களை ஏந்தி வரக்கூடாது, 2 பேராக தான் வரணும், 3 நாளைக்கு மேலே மக்காவில் இருக்கக்கூடாது. அதே போல் அங்கேருந்து ஹிஜ்ரத் நடந்துருச்சு. ஹிஜ்ரத்துனா மக்களுக்கு மதீனாவுக்கு போயிட்டுருக்காங்க. மக்கள் யாராச்சும் மக்காலேருந்து மதீனாவுக்கு வந்தால் அவர்களை திருப்பி அனுப்பிவிட வேண்டும். மதீனாவிலேருந்து யாராச்சும் வந்தால் நாங்கள் அனுப்ப மாட்டோம் என்பதாக உள்ள அந்த உடன்படிக்கையில் அநியாயமான உடன்படிக்கை எழுதப்பட்டது. அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள், கையெழுத்திட்டார்கள் சம்பவம். அப்போ ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க மதீனாவுக்கு. போனது ஒரே கவலை அவங்களுக்கு, என்னடா உம்ரா செய்ய முடியாமல் போயிடுச்சு. அப்போ தான் ஒரு கனவு வருகிறது. அந்த கனவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஆண்டு உம்ரா செய்வதாக கனவு வந்துச்சு. அந்த கனவு ஹிஜ்ரி 7 அல்லாஹ் தஆலா நிறைவேற்றியே காட்டினான். எனவே தான் நம்ம கனவுக்கும் நபிமாருடைய கனவுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம கனவு சாதாரண கனவு, பென்சு காரில் போகிற மாதிரி பார்ப்போம், காலையில் பார்க்க பாயில் படுத்து கிடப்போம், என்ன சாதா காரிலோட போக மாட்டோம். ஆனால் நபிமாருடைய கனவு அப்படியே பழிக்கும், அதை அப்படியே செயல்படுத்தினா தான் நபிமாவுடைய கனவாக இருந்தது. அது மாதிரி 7வது ஹிஜ்ரியில் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் வந்து உம்ரா செய்தார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் ஜம்சம் நீர் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சிறு குழந்தையாக இருக்கிற பொழுது ஹாஜிரா அம்மா அவர்களையும் இஸ்மாயில் அவர்களையும் மக்கமா நகரிலே யாருமே இல்லாத அந்த பாலைவனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறக்கி விட்டு செல்லுகிறார்கள். செல்லுகின்ற பொழுது அம்மையார் கேட்டாங்க, ஹாஜிரா அம்மையார், இது அல்லாஹ்வுடைய உத்தரவா என்று கேட்டாங்க. ஆம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். அவனிடத்திலிருந்து அந்த தண்ணீர் சாப்பாட்டை 2 நாள் 3 நாள் சாப்பிடுகிறார்கள். அதற்கு பிறகு அவனிடத்தில் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, குழந்தைக்கு கொடுப்பதற்கும் தண்ணீர் இல்லை. ஹாஜிரா அம்மையார் சபா என்று சொல்லக்கூடிய மலை அன்று மருவா மலைக்கு மத்தியிலே ஓடுகிறார்கள். ஓடுறாங்களா இல்லையா? ஹாஜிகள்லாம் ஓடி இங்கே போய் பார்க்குறாங்க தண்ணி இருக்குமா, அங்கே போய் பார்க்குறாங்க தண்ணி இருக்குமா. சபாவில் ஏறி பார்த்தால் மருவாவில் தண்ணீர் காணல் நீர் தெரிகிறது. வெயில் காலம் வந்துருச்சு, நீங்கள் காரில் எல்லாம் போனால் பார்த்தா அப்படியே தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும் ரோட்டில், இதுதான் காணல் நீர்னு சொல்லுவாங்க. அங்கேயே பார்த்தா தண்ணியே காணல. திரும்ப இங்கே அப்படியாக 7 வாட்டி ஓடினாங்க. பிடிச்சிட்டு பார்த்தா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காலை உதைந்து அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா தண்ணியே வராது என்ற அடிப்படையில் இருந்து அந்த ஊரில் ஜம்சம் நீரை அல்லாஹ் உருவாக்கி கொடுத்தான். இப்போ நீங்கள் மக்காவில் அதை தவிர எங்கே நோண்டினாலும் தண்ணி வராது. பெட்ரோல் வேண்டுமானா வரும். சவுதியில் நீங்கள் கடல் தண்ணியாக தான் நல்ல தண்ணி ஆக்குறாங்க தவிர போர் போட்டு தண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் தாயிப்பு இந்த விவசாய பூமியில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, கிணறு இருக்குது. ஆனால் மக்காவில் சுத்தமாக தண்ணியே கிடையாது. ஆனால் நல்லா அந்த ஊற்றை வர வைத்தான். இப்படி ஒரு காலங்கள் ஓடுகிறது. அந்த அம்மா வந்து ஜம்சம் சொன்னால் என்ன அர்த்தம்? நில்லு அப்படின்னு அர்த்தம். அதை ஒரு அணை போல கட்டினார்கள், குடித்தார்கள், தன்னுடைய குழந்தைக்கும் கொடுத்தார்கள். பிற்காலத்தில் அது ஒரு கிணறாக மாறி இன்றைக்கு கோடான கோடி மக்கள் அதிலிருந்து தண்ணியை குடிக்கிறாங்க, எடுத்துக்கிட்டு வர்றாங்க.
அது நோய்க்கு ஒரு ஷிஃபாவாகவும் அல்லாஹ் தஆலா அந்த தண்ணீர் ஆக்கியிருக்கான். அந்த கிணறு மிகப்பெரிய ஆழம்லாம் கிடையாது, 10 அடி தான் ஆழம், அகலம் 3 அடியோ 4 அடியோ தான் சொல்கிறாங்க. அதிலிருந்து அல்லாஹ் பாருங்க லிட்டர் கணக்காக டன் கணக்காக வந்துக்கிட்டே இருக்கு. இது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சந்ததிகள் வருகின்ற பொழுது அநியாயம் செய்து அந்த கிணறு வற்றி விட்டது. என்ன ஆயிடுச்சு? வற்றி போயிடுச்சு. சுத்தமாக அந்த கிணறே இல்லாமல் ஆகி மக்கள்லாம் குப்பை கூலங்களை எல்லாம் போட்டு அந்த அடையாளமே இல்லாமல் ஆக்கிவிட்டார். அதுக்கப்புறம் அப்துல் முத்தலிப் ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனார் உடைய கனவிலே தென்படுகிறது, நல்லதை நீ தோண்டி எடு அப்படின்னு வருது. எது நல்லதுன்னு கேட்கறதுக்குள்ள முடிச்சிடுறார். அடுத்த நாள் அந்த கனவு காண்றாரு, நல்லதை தோண்டி எடு அப்படின்னு சொல்றது, அது எது நல்லது முடிச்சிடுறாரு. அப்புறமா 3ஆவது நாள் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார், கனவு வருது, நான் எப்படி தோண்டி எடுக்க, எங்கே இருக்கு அப்படின்னு கேட்குறார் கனவுலையே. அவ தான் சொல்லப்படுது, ஒரு இடத்துல காகமெல்லாம் சுற்றி கொண்டிருக்கோம், காக்கா இருக்கா இல்லையா, ஒரு இடத்துல கூடி இருக்கும், அந்த இடத்த தோன்று, அங்கே தான் சம்சம் இருக்குன்னு சொல்லி அப்துல் முத்தலிபுடைய கனவிலே சொல்லப்பட்டது. அதற்கு தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு அப்துல் முத்தலிபும் அவருமா சேர்ந்து அந்த இடத்த தோண்ட பார்த்தா உள்ளேருந்து குப்பைகள்லாம் வருது, அதுக்கு பிறகு தண்ணீர் வச்சு, அதான் இன்றைக்கு சம்சம். அதிலிருந்து அந்த தண்ணீர் வற்றவே இல்லை. ஏன்னா அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், ஒரு சில நேரத்தில் சமுதாயத்துடைய பாவத்தின் காரணமாக, தீங்கின் காரணமாக கூட இது போல தண்ணீர் வளங்களை எல்லாம் கம்மியாக்கிடுவானா, பஞ்சங்கள் ஏற்படுவான். அதே போல தான் அந்த காலத்தில் பாவம் இருந்ததுனால, அட்டூழியம் அதிகமாக இருந்ததுனால அந்த புனிதமான ஜம்சம் நீர் கூட மறைக்கப்பட்டு அதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் மூலமாக அந்த கிணறு கனவின் மூலமாக காட்டப்பட்டு இன்னைக்கு திறந்து அல்ஹம்துலில்லாஹ் முடியவே முடியாத அளவிற்கு மக்கா மதீனா உலகம் முழுவதும் மக்கள் அந்த தண்ணீரை இன்னைக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஏன்னு சொன்னால் இந்த கனவுங்கிறது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அப்துல் கலாம் ஒரு கனவு காணுன்னு சொல்லுவார். எதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ கனவு காணுகின்ற பொழுது தான் நீ அடுத்த வேலைக்கு நீங்கள் போக முடியும். ஒரு டாக்டராக கனவு கண்டால் தான் டாக்டர் ஆக முடியும், ஒரு இன்ஜினியராக கனவு கண்டால் தான் இன்ஜினியர் ஆக முடியும். ஆனால் ஒரு சில கனவு வீணாக போன கனவாக இருக்கும், எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் அந்த சிந்தனையோடு, நல்ல சிந்தனையோடு நாம் இருக்கின்ற பொழுது நல்ல கனவை இறைவன் ஒதுக்கி செய்வான். ஒரு சில நேரங்களில் அதே கனவு நமது வாழ்க்கையிலே நிதர்சனமாகவும் நடக்கக்கூடியதாக. எனவே தான் கனவுக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அந்த கனவின் மூலமாகத்தான் இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவம் நடந்தது. அதில் சகோதரர்கள் இருந்தார்கள், என்ன செய்தார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள், இறுதியில் என்ன நடந்தது போன்ற எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் யூசுஃபில் மிக தெளிவாக அழகாக சொல்லுகிறார். எனவே நாம் எந்த கனவு வந்தாலும் நல்ல கனவாக இருந்தால் நம்முடைய இதயம் சந்தோஷப்படும், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுக்கிறோம். கெட்ட கனவு பயப்படுற மாதிரி வருகின்ற பொழுது, யா அல்லாஹ் இதை தீங்கி விட்டு நீ பாதுகாத்துன்னு கேட்கணும். இதுதான் நம்ம செய்ய முடியும், வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கனவு வந்தால் அந்த 2 முறை தான், அதை நீங்கள் சரி பண்ணிக்கிறதுன்னு சொன்னாங்க. எனவே நாம் அல்லாஹ் தஆலா நம்முடைய புறத்திலிருந்து நல்ல கனவுகளை வெளியாக்கி அதன் மூலமாக நல்ல பல விஷயங்களை செய்வதற்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். கெட்ட கனவுகளை விட்டும் அதனுடைய பாதிப்புகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் பெற்ற மக்களாக என்றென்றும் வாழுகிற நல்ல பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிர தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.